Welcome to Santosh Sanko's Easy Maths. நான் இங்க சொல்ல போகிறது தொடுகோடு tangents. அது 10ஆம் வகுப்பு கேரளா சிலபஸ் 10ஆம் வகுப்பு സ്റ്റേറ്റ് സിലബസിന്റെ ഉള്ള ടാൻജൻസിനെ കുറിച്ചാണ് നമ്മൾ പറയാൻ. ഓക്കെ ആണ്. ഇത് എങ്ങനെയാണ് വരയ്ക്കാന്ന് നമുക്ക് നോക്കാം. ഓക്കെ, ശ്രദ്ധിക്കുക. இங்க பாருங்க, இங்க ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன் இல்ல. இது ஏற்கனவே ஒரு கொஸ்டின் ஆகும். இந்த கொஸ்டினை பார்த்து நாம வேறொரு வட்டம் அதுல தொடுகோடு வரையணும். எப்படி வரையണം അല്ലേ? ഇവിടെ നോക്കി, ഒരു സർക്കിൾ വരച്ചിട്ടുണ്ട്. ആ സർക്കിളിൽ ഒരു ടാൻജന്റ് ഉണ്ട്, റേഡിയസ് ഉണ്ട്, ഇവിടുന്ന് ഒരു ആംഗിൾ തന്നിട്ടുണ്ട്. ഈ പിക്ചർ നമുക്ക് എങ്ങനെ വരയ്ക്കാം? ഇത് 4 സെന്റിമീറ്റർ റേഡിയസിലാണ് ഇത് വരച്ചിരിക്കുന്നത് അല്ലേ? 4 സെന്റിമീറ്റർ ആരത്തിലാക്കും இந்த வட்டம் வரைஞ்சிருக்கிறது. இந்த வரையப்பட்ட வட்டத்தில் தொடுகோடு வரையவும், அது இங்க இருக்கிறது ஒரு முக்கோணம் வர்றது 25 டிகிரி வரவுമാണ് അല്ലേ? 25 ഡിഗ്രി ഇവിടെ തന്നിട്ടുണ്ട്. ഈ 25 ഡിഗ്രി നമുക്ക് വരയ്ക്കണം. ഇത് എങ്ങനെ വരയ്ക്കാം? ടാൻജന്റ് ഉണ്ടാവണം, റേഡിയസിൽ ടാൻജന്റ് ടച്ച് ആകുകയും വേണം, ഇങ്ങനെ ഒരു ഫിഗർ കാണുകയും വേണം. ഇത് എങ്ങനെ വരയ്ക്കാം? മിക്ക കുട്ടികൾക്കും ഇത് എങ്ങനെ വരയ്ക്കണമെന്ന് ഒരു ഐഡിയ ഇല്ലാതിരിക്കാൻ. എങ്ങനെ ടാൻജൻസ് വരയ്ക്കാം? ചുമ്മാ സ്കെയിൽ കൊണ്ട് ഇങ്ങനെ ജോയിൻ ചെയ്താൽ പറ്റില്ല. ഇത് എങ്ങനെ വരയ്ക്കാൻ സാധിക്കും? അതാണ് ഞാനിവിടെ പറയാൻ പോകുന്നത്. ശ്രദ്ധിക്കുക. ഇത് പറയുന്നതാണ് 4 സെന്റിമീറ്റർ റേഡിയസില് நான் ஒரு வட்டம் வரைய போகிறேன். இப்படின்னு ஒரு வட்டம் நம்ம வரைஞ்சாச்சு. அதுக்கு நடுவுல இங்க இருக்கு இல்லையா? இந்த சென்டர் பாயிண்ட்ல இங்க டாட் போடணும். பாத்தீங்களா? இது 4 சென்டிமீட்டர் ரேடியஸ். அந்த ரேடியஸ் இப்படி ஒரு லைன் ஜாயின் பண்ணுங்க. முதல்ல அது செய்யணும். எத்தனை சென்டிமீட்டர்? 4 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு டான்ஜென்ட் வரையணும். இங்க இருந்து ஒரு டான்ஜென்ட் வரையணும். எப்படி வரையணும்? அதுதான் பிரச்சனை இல்ல. இப்படி இருந்து ஒரு டான்ஜென்ட் எങ്ങനെ வரைக்கும்? ചുമ്മാ സ്കെയിൽ കൊണ്ട് ഇങ്ങനെ വരച്ചാൽ മതിയോ? ഇല്ല, നമുക്ക് അതിനൊരു പ്രൊസീജിയർ ഉണ്ട് അല്ലേ? അപ്പം നമുക്ക് ആദ്യം എവിടെയാണോ ടാൻജന്റ് വരയ്ക്കേണ്ടത് അവിടെ കോമ്പസ് വെക്കണം. ടാൻജന്റ് ഇവിടെയാണ് വരയ്ക്കേണ്ടത് അല്ലേ? ടാൻജന്റ്, അതായത് தொடுகோடு இங்கதான் வரையணும். அந்த தொடுகோடு வரைய வேண்டிய இடத்துல எங்க வரையணுமோ அந்த இடத்துல நீங்க காம்பஸ் வைக்கணும். பாத்தீங்களா? இப்படி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு இந்த நம்ம ரேடியஸ் வந்துட்டு ஆரம், இந்த ஆரத்துக்கு கொஞ்சம் இப்படி ப்ளஸ் பண்ணி, அதாவது பகுதிக்கு மேல இப்படி வச்சிடணும். இப்படி வச்சு ஒரு வில்லு வரையணும். வில்லுன்னு சொன்னா ஆர்க்கு, இப்படின்னு ஒரு ஆர்க் இப்படி வரையணும். அதுக்கப்புறம் இந்த ஆர்க்கு இங்க டச் பண்ணதில்ல, அத ரெண்டாய் நீங்க கட் பண்ணுங்க. ஒண்ணு இங்க வச்சு வேற ஆர்க்கு இப்படின்னு கட் பண்ணணும். இங்க இருந்து இங்க ஒரு ஆர்க்கு, இங்க இருந்து இங்க ஒரு ஆர்க்கு. இனி அதுக்கு மேல இங்க இருந்து இந்த கட் பண்ண ஆர்க்ல இருந்து வேற ஆர்க்கு வில்லு வரையணும். இப்படியே ஒரு வில்லு வரையணும். அதே மாதிரி ரெண்டாவது கட் பண்ண இடத்துல இருந்தும் இங்க இருந்து ஒரு வில்லு இப்படின்னு வரைஞ்சிடணும். புரியுதா? அப்ப இங்க வந்து இந்த வில்லு இந்த ரெண்டு ஆர்க்கும் மீட் பண்ற இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்டும்
சேர்க்க வேண்டும். புரியுதா? இப்படி நீட்டி வரைஞ்சிருக்கோம். இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் பாருங்களேன். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல அப்படியே நீட்டி வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் இனி செய்ய வேண்டிய இந்த 25 டிகிரி அவங்க இங்க கொடுத்திருக்கிறது 25 டிகிரி, நம்ம கேள்வியில கொடுத்திருக்கிறது 25 டிகிரி இல்ல. அந்த 25 டிகிரி எப்படி வரையலாம், அதுதான் பிரச்சனை. எப்படி வரையலாம்? அப்ப நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஆரமும் இந்த தொடுகோடும் மீட் பண்ற ஆங்கிள் இருக்குல்ல, அந்த ஆங்கிள் எப்போ என்ன ஆகும்? 90 டிகிரி ஆகும். ரேடியஸ் டான்ஜென்ட் ரிலேஷன், ரேடியஸும் டான்ஜென்ட்டும் எப்பவும் எத்தனை டிகிரி ஆகும்? 90 டிகிரி ஆகும். 90 டிகிரி ஆகும். எப்படி தெரிஞ்சுச்சுக்க? ரேடியஸ் டான்ஜென்ட் ரிலேஷன், ஆரமும் தொடுகோடும் மீட் பண்ற இடத்துல எப்படி 90 டிகிரி ஆகும். அப்ப இங்க ஏற்கனவே 90 ஆச்சுல, இங்க தந்திருக்கிறது நம்ம கேள்வியில் தந்திருக்கிறது 25. அப்ப 90 25 எவ்வளவு? 90ம் 25 கூட்டினா எவ்வளவு? 5 11 115 இல்ல. அப்ப 115 டிகிரி வருது. அப்ப 115 150 கழித்தால் எவ்வளவு? 10 5 போனா 5, இங்க 7 இருக்கு, 7 1 போனா 6 0 65 டிகிரி இல்லையா? அப்ப 65 டிகிரி இங்க எடுக்கணும். இங்க ப்ரொட்ராக்டர் வச்சு எத்தனை டிகிரி எடுக்கணும்? 65 டிகிரி. புரியுதா? 65 டிகிரி எடுக்கணும். இப்படி ப்ரொட்ராக்டர் வச்சு 65 டிகிரி கொண்டு வரணும் இந்த சென்டர் பாயிண்ட்ல. அப்ப நம்ம 65 எப்படி இருக்கும் பாப்போம். இந்த ப்ரொட்ராக்டர் இந்த எண்ட் பாயிண்ட் நீங்க நல்லவன கவனிச்சோம். இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட் இருக்கு இந்த லைன்ல. நீங்க இடது பக்கம் வச்சாங்கன்னா வலது பக்கம் 0 to அப்படியே கவுண்ட் பண்ணி வரணும். நீங்க வலது பக்கம் வச்சிருந்தா இடது பக்கத்துல 0 to, அப்ப ரெண்டு இடத்துல இந்த ப்ரொட்ராக்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா 0 to 180 இங்க இருக்கு, இங்க இருந்து 0 to 180 இருக்கு. மிக்க பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருது தான். எந்த பக்கத்துல இருந்து 65 எடுக்கலாம், இங்க 260 290 270 கல்ல இருக்கு. இது எப்படி வைக்கணும்? ரெண்டு பிரச்சனை. ப்ரொட்ராக்டர் மிக்க பிள்ளைங்களுக்கு தெரியாது. ப்ரொட்ராக்டர் வச்சு எങ്ങനെ மெஷர் ചെയ്യണം മിക്ക കുട്ടികൾക്ക് അറിയാതെ പോകുന്നുണ്ട്. കാരണം നിങ്ങൾ ലെഫ്റ്റ് ലൈൻ എന്താണ് വെക്കുന്നെങ്കിൽ റൈറ്റിലുള്ള 0 to കൗണ്ട് ചെയ്യണം. റൈറ്റിലാണ് വെക്കുന്നെങ്കിൽ ലെഫ്റ്റില് 0 to 180 കൗണ്ട് ചെയ്ത് വരണം. 0 10 20 കൗണ്ട് ചെയ്ത് വരണം. എങ്കിൽ നിങ്ങൾക്ക് തെറ്റത്തില്ല. അതുപോലെ തന്നെ ഈ ലൈന് നമ്മൾ ഏത് ലൈനാണോ വെക്കുന്നത് ആ ലൈൻ കോയിൻസൈഡ് ചെയ്യണം. ഇപ്പൊ സെന്റർ പോയിന്റ് ഇവിടെ വെച്ചിട്ട് ഞാനിപ്പോ കോയിൻസൈഡ് ചെയ്യണം. കാരണം ഈ പ്രൊട്രാക്ടറില് ഇവിടെ ഒരു ലൈൻ ഉണ്ട് കണ്ടോ. ഈ ലൈന് നമ്മൾ വരയ്ക്കുന്ന ലൈനാണ് കോയിൻസൈഡ് ചെയ്യണം. സെന്റർ പോയിന്റ് വെച്ച് കോയിൻസൈഡ് ചെയ്ത് 60 ഡിഗ്രി 65 ഡിഗ്രി ഞാൻ പറഞ്ഞേക്കും. നമ്മൾ നേരത്തെ 65 ഡിഗ്രി, ആ 65 ഡിഗ്രി ഇവിടെ എടുക്കാം. അപ്പൊ ഞാൻ ലെഫ്റ്റ് ഹാൻഡാണ് റൈറ്റിലുള്ള, ഇവിടെ നമ്മൾ 65. Here that comes the point. ഇനി എന്താ ചെയ്യണ്ടേ? ജോയിൻ ചെയ്യാം. പോയിന്റ് ടു പോയിന്റ് അല്ലേ? அப்படியே 65 டிகிரி எடுத்து அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து மையப்புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு வச்சிருக்கலாம், அதை சேர்த்து கரெக்டா வரைஞ்சிருக்கோம். அப்ப உங்களுக்கு கிடைக்கிறது இங்க எத்தனை டிகிரி ஆகும்? 25 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். அப்ப இது 90 டிகிரி ஆச்சா, இங்க 65. அப்ப 90 65 25 150 டிகிரி ஒரு ட்ரையாங்கிள். அப்ப இப்படி தொடுகோடு வரைய வேண்டியதா. நீங்க இப்படி நீங்க வரைஞ்ச இந்த லைன் இப்படியே போகுது, இப்படி கட் பண்ணி போகுதுன்னு வச்சுக்கோ. இப்படி கட் பண்ணி போகுது. இது நீங்க பார்க்க வேண்டாம். இங்க இருக்குல்ல பாயிண்ட், அதுதான் தேவை. இது நமக்கு ரப் பண்ணலாம். நீங்க பென்சில் தானே வரைக்கலாம், அப்ப ரப் பண்ணலாம். இது இப்படிதான் வரணும். இந்த பாயிண்ட் தான் வரும் 25 டிகிரி. இந்த இப்படி படிச்சா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இப்படிதான் தொடுகோடு தொடுகோடு வரைக்க வேண்டியது
எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்த புள்ளியில இருந்தாலும் தொடுகோடு வரைய வேண்டிய நம்மள ஒரு சர்க்கிள்ல இப்படியே வரைஞ்சு ரேடியஸ் வரைச்சு அந்த ரேடியஸ் வரையப்பட்ட இடத்துல ஒரு வில்லு நீங்க வரையணும். அந்த வில்ல பின்ன ரெண்டாக நீங்க முடிக்கணும். அதே அளவை நீங்க மாத்தக்கூடாது, அந்த அளவு மாத்தாம அப்படியே வரைச்சிருக்கோம். இந்த புள்ளியில இருந்து இங்க ஒரு வில்லும் இந்த புள்ளியில இருந்து இங்க ஒரு வில்லும் வரையணும். அந்த வில்லு எடுக்கிறது இன்டர்செக்ட் பாயிண்ட், அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் சேர்ந்தா கரெக்டா தொடுகோடா வரும், டான்ஜெண்டா வரும். புரியுதல்லவா? இது 10ஆம் வகுப்புல கேள்வி மெயினா கேட்கக்கூடிய கேள்வியாகும். ஓகேயா? இதனால புரிஞ்சிச்சுல? இந்த வீடியோ பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்க வரையணும். இங்க மேல இருக்கிற கேள்வியை தந்துட்டு அதே மாதிரி இங்க வரையச்சுக்கணும். அது எப்படி வரணும்? கரெக்டா அந்த ஆரம்பத்துல ஒரு வட்டம் வரையணும். இல்ல ரேடியஸ் வட்டம் வரைஞ்சிட்டா 25 டிகிரி இப்படி இருந்தாலும் இப்ப 25 டிகிரி மேல 30 டிகிரி தருவாங்க, 30 டிகிரி தருவாங்க, 35 டிகிரி தருவாங்க, 40 டிகிரி வரும். அப்போ இந்த தாளைக்கு எப்படி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆரமும் தொடுகோடும் டான்ஜென்ட்டும் ரேடியஸும் எப்படி என்னதாகும் 90 டிகிரி. அப்ப அந்த முக்கோணத்துல 180 90 கிடைச்சாச்சுல, 90 கிடைச்சது. அப்ப தந்துக்கிற 40 டிகிரியா 30 டிகிரி என்னதோ ஆகும். அதை அந்த 90 வரைக்கும் கூட்டணும். கூட்டிக்கிட்ட விடையை 180 இருந்து கழிக்கணும், 180 இருந்து கழிக்கணும். அப்போ உங்களுக்கு இங்க எடுக்க வேண்டிய டிகிரி உங்களுக்கு தெரியும். புரியுதா? அப்போ 65 70 அப்படி உங்களுக்கு ப்ரொட்ராக்ட் வச்சுக்கிட்டு எடுக்க அது கரெக்டா அதை வெயிட் பண்ணும். புரியுதல்லவா? இது உங்களுக்கு வீடியோ இஷ்டப்படும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேயா? தேங்க்யூ.